அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இஸ்லாத்திலே எந்த விதமான பொருளாதாரம் தடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த விதமான பொருளாதாரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். அதுல சில அடிப்படைகளை விளங்கி கொண்டமையானால் இந்த பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் எனக்கு தெளிவாயிரும். ஒரு அடிப்படை என்னன்னா, பிறருடைய பொருள் நமக்கு ஹராம். இதுதான் இஸ்லாமிய பொருளாதாரத்தின் அடிப்படை. என்னன்னா, பிறருக்கு சொந்தமான பொருள் நமக்கு ஹராம். இரண்டாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், ஒருத்தரை ஏமாத்தி திட்டமிட்டோ திட்டமிடாமலேயோ ஏமாறக்கூடிய வகை இருக்குமையானால் அந்த மாதிரி வழியில பொருளீட்டுவது ஹராம் என்பதை பார்த்திருக்கிறோம். அதுல நேற்றைய தினம் இறுதியாக மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய சங்கிலி தொடராக எல்லாரும் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் சரியா என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதுல இன்னொரு விதமான சங்கிலி தொடர் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, சில தேவையான அவசியமான பொருள்களை அவங்க ஒரு கம்பெனி தயாரிப்பாங்க. சோப்பு, பவுடரு, பேஸ்ட், சுனோ, இந்த மாதிரியான அவசியமான சட்டை, இந்த மாதிரி பொருள்களை அவங்க உற்பத்தி பண்ணி இதை கடைகள்ல வச்சு விற்பனை செய்யாம ஆட்களை பிடிச்சு என்ன செய்வாங்க, விற்பனை செய்வாங்க. எப்படி விற்பனை செய்வாங்க? நீங்க எங்கள்கிட்ட 20,000 ரூபாய், 10,000 ரூபாய், 50,000 ரூபாய் ஏதோ ஒரு தொகையை எங்கள்கிட்ட கட்டி மெம்பரா சேரணும். மெம்பருக்கு மட்டும்தான் சரக்கு கொடுப்பாங்க. நீங்க மெம்பரா சேரவில்லை என்று சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, சரக்கு தர மாட்டாங்க. அப்ப நீங்க எங்க கம்பெனில உறுப்பினராக நீங்கள் சேர்ந்து விட வேண்டும். ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து உறுப்பினராக சேர்றீங்களா, நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிக்கலாம். இந்த 10,000 ரூபாய் உறுப்பினர் கட்டணமா இருக்கும். 10,000 ரூபாய்க்கு நீங்க சரக்கு வாங்கி விற்பனை செய்யலாம். அதுல ஒரு ரேட்டு போட்டு தருவாங்க, என்ன விலைக்கு விற்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதை வித்தா லாபம் கிடைக்கும். இதோட நிறுத்திக்கிட்டா பிரச்சனை இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீங்க என்கிட்ட வாங்கி கொண்டு விக்கிறீங்கல்ல, விக்கிறதோட உங்களை மாதிரி இன்னும் விற்பனையாளர்களை நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு சேர்த்து விடணும். நீங்க எத்தனை விற்பனையாளர்களை சேர்த்து விடுறீங்களோ அவங்க விக்கிறதுல உங்களுக்கு நாங்க பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் தர மாட்டாங்க. நீங்க நான் இந்த கம்பெனி நடத்துறேன், நீங்க என்கிட்ட வாங்கிட்டு போறீங்க, நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு 2 பேரை என்கிட்ட சேர்த்து விடுறீங்க. இந்த 2 பேர் விக்கிறதுல லாபம் எனக்கு கிடைக்கும். அந்த 2 பேரும் ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு 2% போட்டு என்ன செய்வாங்க, 1000 ரூபாய் எனக்கு தருவாங்க 2 பேருக்காக வேண்டி. இந்த 2 பேர் என்ன செய்வான், இன்னொரு 4 பேரை சேர்த்து விடுவான் மெம்பரா. அவனுக்கு இவங்க சரக்கு சப்ளை பண்ணுவாங்க. அவங்க விக்கிறதுல என்ன செய்ய, எனக்கு 1% கிடைக்கும். இப்படியே இந்த சங்கிலி எல்லா மட்டத்திலும் லாபம் கிடைக்கும். நான் ஒரு ஆளை சேர்த்து விட்டேன்னு சொன்னா அவர் விக்கிறதுல எனக்கு பங்கு, அந்த ஒரு ஆள் யாரை சேர்த்து விடுறாரோ அவர் விக்கிறதுல எனக்கு பங்கு, அந்த ஒரு ஆள் யாரை சேர்த்து விடுறாரோ அவர் விக்கிறதுல எனக்கு பங்குன்னு சொல்லி இது எவ்வளவுக்கு சங்கிலி லட்சக்கணக்கில் ஒரு சமயங்கள்ல அதிகமான பேரை நம்ம முயற்சி பண்ணி ஒரு 100 பேர் 200 பேர் சேர்த்து விட்டோம் வைங்க, பேசாம அப்புறம் உட்கார்ந்த வேண்டியதான். 100 பேர் சேர்த்து விட்டுவிட்டு எந்த விதமான உழைப்பு செய்ய வேண்டியதில்லை, நம்ம வாட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது, எவனோ விற்க வேண்டியது, நமக்கு என்ன செய்யும், லாபம் கிடைக்கும். இதுல என்னன்னு கேட்டா, இதுல மார்க் அடிப்படையில் என்ன ஏமாற்றுதல் வருது என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனுக்கு லாபம் அடைவதாக இருந்தால் அவன் என்ன செஞ்சான்னு அவனுக்கு தெரியணும், எதுக்கு அந்த லாபம் கிடைக்குது. இப்ப நான் உங்களை என்கிட்ட நீங்க ஏஜெண்டா இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க தான், நான் தான் ஓனர். நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு 2 பேரை சேர்த்து விட்டீங்க. அந்த 2 பேரு என்ன வித்தான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் பேஸ்ட வித்தானா, பிரஷ வித்தானா, சோப்பை வித்தானா, எவ்வளவுக்கு வித்தான்னு உங்களுக்கு தெரியாது. என்ன விலைக்கு வித்தான் அது உங்களுக்கு தெரியாது. அந்த 2 பேரும் இன்னொரு 4 பேரை சேர்த்து விடுறான, அந்த 4 பேர் யாருங்கிறது தெரியாது எனக்கு. அதாவது முதல்ல சேர்க்கிறாள் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு 2 பேரை மெம்பரா சேர்த்து விடுறீங்கல்ல, அந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2 பேர் 10 பேரை சேர்க்கிறான, அந்த 10 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, முகமே தெரியாது. அந்த 10 பேர் எவன்னு தெரியாத ஒரு 10 பேரு இந்த கம்பெனி பொருளை விற்கிறான். என்ன விற்கிறான்னு இவனுக்கு தெரியாது, எவ்வளவுக்கு விற்கிறான்னு தெரியாது, உனக்கு நான் கமிஷன் தருவேன் அப்படின்னு சொன்னா இது எதுக்காக இப்படி பண்றாங்க? தாறுமாறு அந்த பொருள்களுக்கு விலை வைக்கிறது. எதனால இந்த மாதிரி பண்றாங்க கேட்டா என்ன செய்வாங்க தெரியுமா? சில கம்பெனிகள்லாம் இருக்கிறது. இது ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிறீங்களேன், இந்த பேஸ்ட் பயங்கரமான பேஸ்ட். என்னடா பயங்கரமான பேஸ்ட்னா, கொஞ்சோன்னு வச்சா போதும், ஒரு பட்டாணிக்கல் அளவுக்கு வச்சா போதும், பயங்கரமா இருக்கும்பாங்க. எல்லா பேஸ்டும் பட்டாணிக்கல் வச்சா போதும். நம்ம விளங்காம தான் போட்டு பிரஸ் நிறைய வைக்கிறோமே தவிர எல்லா பேஸ்டுமே என்னது, ஒரு பட்டாணிக்கல்ல அளவுக்கு வச்சாலேயே ஒரு பல் துளுக்கிற அளவுக்கு என்ன செய்யும், அதுல நுரைகள் வரும். போதுமான அளவுக்கு அதுவே போதுமான அளவு தான். இவன் என்ன செய்வாங்க, நீ பட்டாணிக்கல் அளவு வைங்க, அது போதுமானதா இருக்கு.
அப்ப இது வந்து உங்களுக்கு அதிக நாளைக்கு உழைக்கும், அதனால இது தரமானதுன்னு என்ன செய்வோம், அப்படி ஒரு கதையை விடுவாங்க. இது கூட பேஸ்ட்ல கூட ஒரு ஆய்வு பண்ணாங்க. சாதாரண கடையில் விற்கிற பேஸ்ட் வந்து 50 கிராமுக்கு வந்து உங்களுக்கு 15 நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு வருதுன்னு வைங்களேன். அதே வீட்டுல 200 வாங்கி போட்டாங்கன்னா 2 மாசத்துக்கு வராது, 1 மாசம் தான் வரும். 4 மடங்குல வரணும். ஏன் வரமாட்டாங்கன்னு சொன்னா அந்த 200 கிராமுக்கு அந்த ஹோல் வந்து பெருசாயிரும் வாய். அப்ப வந்து 2 மடங்கு 3 மடங்கு தான் பிரஸ்ல வரும். 50 கிராமுக்கு வந்து சின்ன ஒரு அதுல வந்து ஹோல் சின்னதா இருக்கும். அப்படி எடுத்தா கூட பிரஸ் நிறைய இழுத்தா கூட அந்த ஒல்லியா வருமா, கம்மியானதான் செலவாகும். அதனால நம்ம என்ன வழங்குறோம், நம்மளா போட்டு தான் பேஸ்ட் திரிக்கிறோமே தவிர பேஸ்ட் என்பது கொஞ்சோன்னு போட்டா போதுங்கிறதா உண்மை. 1-2 பேஸ்ட் இருக்கிறது, நுர வராத பேஸ்ட், மெடிசன் மட்டும் கருத்துல கொண்டு அது வேணா எவ்வளவு வச்சாலும் பத்தாது, 7 தடவை வச்சா கூட பத்தாது. அது சில பிரஸ் இருக்கு. பெரும்பாலும் நுரை வரக்கூடிய பேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வச்சா கூட போதும். எப்படி செய்வான், நீங்க அவ்வளவு கொஞ்சம் வைங்க, லேசா வைங்க, அதுலயே சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு 50 கிராம் பேஸ்ட வந்து இவன் 24 ரூபாய் விற்பான். நல்லா கவனிங்க, ஏன் இந்த லாபம் கொடுக்குறான், மார்க்கெட்ல 10 ரூபாய் தான் 50 கிராம் பேஸ்ட். அந்த தரத்துக்கு சமமாக அதை விட மட்டமாக தான் இது இருக்கும், அதை விட மேம்பட்ட தரமாவெல்லாம் இருக்காது. இந்த 10 ரூபாய்க்கு உள்ள சாமான என்ன செய்வான்னு கேட்டா 24 ரூபான்னு சொல்லி ரேட்டை போடுவான். அப்ப 24 ரூபாய் எவ்வளவு லாபம் உனக்கு கிடைக்குது. இது மாதிரி சேர்றவன்லாம் தாறுமாற வித்து கொடுத்தா ஒரு பேஸ்ட்ல இந்த மாதிரி வந்துகிட்டு 150% லாபம், 1% 2% இல்ல 150% லாபம் அடிச்சான்னு சொன்னா இது வந்து ஏன் செய்ய முடியாது. அப்ப ஏமாத்துறது தானே இது. இதுல என்னண்டா எல்லாரும் வியாபாரி ஆக்குறது. இது என்ன மேட்டர்னு கேட்டா, ஒரு கடைன்னு சொன்னா விக்கிற வியாபாரி விக்குவான், மக்கள் வாங்குவாங்க, அதோட முடிஞ்சு போயிரு. இதுல என்ன ஆகும் தெரியுமா, நீங்க என்கிட்ட வாங்க, நீங்க வியாபாரி ஆயிருவீங்க. நீங்க என்ன செய்யணும், நீங்க வியாபாரியாகி இன்னும் 2 பேர் சேர்த்து விடுவீங்கல்ல, அவன் நுகர்வோரா இருக்க மாட்டான், அவன் வியாபாரி ஆக்கிடுவான். அந்த 2 பேர் 4 பேர் சேர்ப்பான்ல, அவனு நுகர்வோரா இருக்க மாட்டான், அவன் வியாபாரியா தான் ஆக்கிடுவான். அப்ப மல்டி லெவல்லையும் வியாபாரம் நடக்காது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லா லெவல்லையும் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவான். எவனும் நுகர்வோரை வாங்குறவனா இருக்க மாட்டான், முதல் தடவை வாங்குறவனா வருவான், அப்புறம் அவனை விக்கிறவன் ஆயிடுவான். அப்ப ஒவ்வொருத்தர் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி லாபம் கிடைக்குன்னு சொல்லும் போது இதே விலையை அலைஞ்சி கம்மியான பொருளுக்கு விலையுடைய பொருளை அதிகமான விலைக்கு தலையில கட்டக்கூடியது இது ஒரு வகை. அப்ப இந்த மல்டி லெவல்ங்கிறது 3 வகையா இருக்கிறது. ஒண்ணு மோசடி, ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்காக வேண்டி அது தரம், இது தரம், வீடு தரம், கார் தரம், பங்களா தரம் சொல்லியாச்சு, அது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா இருக்க துபாக்கு ஒரு விஷயமா இருக்கு, இல்லாத ஒண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டி அப்படி செய்யக்கூடிய 2வது வகை நேற்று பார்த்துட்டோம். 3வது என்னன்னு கேட்டா மார்க்கெட்ல நம்ம பயன்படுத்துற பொருளா தான் இருக்கும், அதுக்கு தாறுமாற விலையை வச்சு ஏன் இந்த மாதிரி நான் கொடுக்கறோம் தெரியுமா, இந்த விளம்பரத்துக்கு கொடுக்கற காசை நாங்க வந்து என்ன செய்யறோம் உங்களுக்கு தர்றோம், விளம்பரம்லாம் பண்ண மாட்டோம், அம்பிட்டு போய் விளம்பரம் பண்ணுவாங்க. பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் விளம்பரம் பண்ணிருக்காங்க. அந்த விளம்பரங்கள்லாம் கூட நாங்க எடுத்து வச்சு அந்த கம்பெனில ஆர்குமெண்ட்லாம் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட. அதனால விளம்பரம் பண்ண மாட்டோம், அதனால எங்களுக்கு வந்து உங்களுக்கு லாபம் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கம்பெனில பொருள்களுக்கு நீங்க ஏஜென்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை வச்சு ஒரு 200 பேர், 1000 பேர், 2000 பேர் சேர 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 எனக்கு மாசம் 1 லட்சம் வந்துகிட்டே இருப்பான், மாசம் 2 லட்சம் ரூபாய் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. ஆனா இது ஹலாலா, வராதுன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கலாம். இது மார்க்கத்தில் அனுமதியா, எதுக்கு நீ இந்த ரூபாய் வாங்கின, நீ என்ன செஞ்ச, நீ ஒண்ணுமே விற்கவே இல்லை, 2 ஆளைத்தான் பிடிச்சு கொடுத்தியே தவிர நீ ஒண்ணுமே விக்கல. அந்த 2 பேர் 10 பேரை பிடிச்சு கொடுத்தான், அந்த 10 பேர் 1000 பேரை பிடிச்சு கொடுத்தான், 1000 பேர் 10,000 பேர் பிடிச்சு கொடுத்தான். அப்ப இவன் ஒரு வியாபாரம் பண்ணாம இவன் ஒரு ஆட்களை மட்டும் மாட்டி விடுறதுக்காக வேண்டி ஆதாயம் அடைகிறான்னு சொன்னால் இது வந்து அப்பட்டமான ஒரு ஃப்ராடு, இது அப்பட்டமான ஒரு மோசடி, இதுல ஒரு ஏமாற்றுதல் இருக்கிறது. கம்மியான விலை உள்ள பொருள் அதிகமான விலைக்கு வித்து இப்படி ஏமாத்துறது. இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அடிப்படையில் செய்யற எல்லாமே காந்தப்படுக்கின்றாலும் சரி, இந்த மாதிரி வந்து அந்த தங்க காசுன்னு சொன்னாலும் சரி, கார் பங்களான்னு சொன்னாலும் சரி, இதை நான் விற்கணும் நீங்க வாங்கணும், அதோட தொடர்பு முடிஞ்சு. வியாபாரத்துக்கு வட்டிக்கு உள்ள ஒரு வித்தியாசம் இப்படித்தான் மார்க்கெட் இருக்கு. என்ன பொருள், இதை நான் விற்கிறேன், நீங்க வாங்குறீங்க, ரூபாய் என்கிட்ட வரும், பொருள் உங்கள்கிட்ட வரும், உங்களுக்கு எனக்கு உறவு முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். இதுதான் வியாபாரம். வியாபாரம்னா என்ன இருக்கணும், வாங்குறவனு விற்கிறவனுக்கு அப்புறம் அது சம்பந்தம் உறவே இருக்காது. பொருள் ஒண்ணுது, காசு என்னது போயிட்டே இரு, அதுக்கப்புறம் லிங்க் வச்சுக்கிட்டு இருந்தா என்னது, அது ஒரு ஃப்ராட், சூதாட்டம், அது ஒரு ஏமாத்துறதுக்கு தான் அப்படி பண்றாங்க. அந்த மாதிரி லிங்க் வைத்துக் கொண்டே அந்த மாதிரி தொடர்பு வைக்கக்கூடியது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது. இந்த மாதிரியான வியாபாரங்களும் இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம், ஆதாரம் ஏமாத்தக்கூடாதுன்னு. எந்த ஒரு கட்டத்திலையும் யாரையும் ஏமாத்தக்கூடாது, நம்ம ஏமாத்த தான் செய்யறோம். நல்லா தெரியும், இது 10 ரூபா தான் பெரும், 14 ரூபா, 24 ரூபா, 34 ரூபா, அதுக்கு பயங்கரமா பொய் சொல்லி
நம்ம என்ன செய்யறோம், அதை விக்கிறோம். இது மாதிரி விற்கக்கூடியவர்கள் உருவாக்குறோம். ஒரு கம்பெனிக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி பஜார்ல என்ன கிடைக்குதோ அந்த தரத்தில் உள்ள பொருளை அதை விட 4 மடங்கு 3 மடங்கு விலைக்கு விற்கிறதுக்கு நம்ம துணை போனால் அது மக்களை ஏமாத்துறது இல்லையா? அது பொருள் அவனுக்கு கிடைச்சிருது. என்ன பொருள் கிடைக்குது? 25-35 ரூபாய்க்கு 10 ரூபாய் பொருள் கிடைச்சா அது பொருளா? 35 ரூபாய் நான் அவன்கிட்ட வாங்கிட்டு நீங்க 10 ரூபாய்க்கு உள்ள பொருளை கொடுத்தீங்கன்னா அது பிராடா, அது வியாபாரமா? இந்த மாதிரியான வகையிலும் என்ன இருக்குது, வியாபாரம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுல எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சந்தை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கடைகள் பஜார்லாம் இருக்காது தானே, கடத்தருவலாம் இருக்காது. அந்த காலத்துலாம் சந்தை கடை தான் இருக்கும். சந்தையில் போய் என்ன செய்வாங்க, அவங்கவுங்க பொருளை கொண்டாந்து இறக்குவாங்க. விவசாயி கொண்டாந்து என்ன செய்வான், விவசாய பொருளை இறக்குவான். அந்த பொருள் அப்படி வந்து சேர்ந்துரும். இப்ப வந்தவன என்ன செய்யணும்னு கேட்டா, சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, சரக்கு ஏத்திட்டு வருவானா, கோதுமை ஏத்திட்டு வருவானா, பேரிச்சம்பழத்தை ஏத்திட்டு வருவானா, கிராமத்துல இருந்து வருவான். சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி வழிமறிச்சு, யாரு அந்த உள்ளூரை சேர்ந்த ஆளுங்க வழிமறிச்சு, இங்க தாங்க நாங்க வித்து தர்றோம், நீங்க போய் விற்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவங்க கேப்சர் பண்ணிக்கிறாங்க. கேப்சர் பண்ணிட்டு என்ன செய்யறது, இவங்க தாறுமாறா ரேட்டை வைக்கிறது. அந்த விவசாயி கொண்டு வந்து வித்தா அது ஒரு ரேட்ல வித்துட்டு போயிருப்பான். மார்க்கெட் நிலவரம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. சந்தைக்கு வந்தா மார்க்கெட் நிலவரம் தெரியும். சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல விவசாயத்துக்கு அவனுக்கு என்ன, வியாபாரி, அவன் விவசாயி. விவசாயி என்னைக்காவது உற்பத்தி பண்ணா ஒரு நாளைக்கு விற்பான், அடுத்த வருஷம் மறுபடியும் வருவான். ஒரு விவசாயி என்பவன் தினசரி வியாபாரியா இருக்க மாட்டான். இன்னைக்கு அறுவடை செஞ்சான்னா இன்னைக்கு ஒரு 1000 மூட்டை வந்துச்சுன்னா இன்னைக்கு கொண்டாந்து வித்துட்டு போவான், மறுபடியும் அவன் வியாபாரியா இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் உழைப்பாளி தொழிலாளியா தான் இருப்பான். அவனுக்கு மார்க்கெட் நிலவரமோ பஜார் எப்படி இருக்கிற ஒரு எலும்பு அவனுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, 100 மூட்டை கோதுமை ஏத்திட்டு வர்றானா, சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி சந்தைக்கு போயிட்டா கரெக்டான விலையாயிரும். சந்தைக்கு போயிடுச்சுன்னா இவன் மாதிரி 100 பேர் இறக்குவான். இஷ்டத்துக்கு விலை சொல்ல இயலாது, அங்க போட்டி இருக்கு. அப்ப கரெக்டான 4 கடையில விசாரிக்கிற நிலை இருக்கு. 100 ரூபாமா, ஒருத்தன் 75 ரூபா, ஒரு 80 ரூபாமா, கடைசியில ஒரு கரெக்டான ரேட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. அது சந்தையில் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப கத்திரிக்காய் ஒரு கிலோ இவ்வளவுன்னா எல்லா கடையும் ஒரே மாதிரி சொல்லுவான். அப்படி வித்தியாசம் இருந்தா கூட சின்ன அளவுல வித்தியாசம் இருக்கும். 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் விற்கும் போது இன்னொரு கடைக்கான 100 ரூபாய்க்கு சொல்லுவானா? ஒரு கடையில 10 ரூபாய் வித்துச்சுன்னா, 10 கடையில 10 ரூபாய் வித்துனா எல்லா கடையும் 10 ரூபாய் சொல்லுவான். சில பேர் 11 ரூபான்னு சொல்லிடுவான், சில பேர் 9 ரூபான்னு சொல்லிடுவான். இந்த வித்தியாசம் இருக்குமே தவிர 10 ரூபாய்க்கு பொருள் 40 ரூபாய் விற்பானா? அப்படி பஜார பார்ப்பான். இன்னைக்கு உள்ள நிலவரம் சரக்கு நிறைய வந்திருக்குது, இன்னைக்கு இதுக்கு மேல சொல்ற நியாயம் கிடையாதுமா. சில நேரத்தில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பான். 50 ரூபாய்க்கு எல்லாரும் 50 ரூபான்னு சொல்லுவான். 50 ரூபாய்க்கு மேல செய்வான், எல்லாரும் 50 ரூபாய் சொல்லுவானே தவிர, ஒருத்தர் 48 ரூபாய் சொல்லுவான், ஒருத்தர் 52 ரூபாய் சொல்லுவானே தவிர வித்தியாசம் பெருசா இருக்காதுங்க. அப்ப அந்த பஜாருக்கு வந்தா தான் மார்க்கெட் எல்லாம் சீராகும், ஒரே ரேஞ்சுக்கு வரும். பஜாருக்கு வரல என்ன, சந்தைக்கு வரல என்ன, உணவுப் பொருள்கள் கிராமத்திலிருந்து கொண்டு வருவார்களே, ஆனால் அதை வழிமறித்து வாங்காதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உணவுகளை கோதுமை ஏற்றிக்கொண்டு ஒரு விவசாயி வருவார், பேரிச்சம்பழத்தை அறுவடை செய்தவர் அவர் வண்டியில ஏற்றிக்கொண்டு வருவார், அவரை கொண்டாந்து சந்தையில் இறக்குற வரைக்கும் பாரு. சந்தையில் இறக்குன உடனே அது மாதிரி 1000 பேர் இறக்குவாங்க, 1000 பேர் வாங்குறதுக்கு வருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த சூழ்நிலை விலையை தீர்மானிக்கும். விலை எப்படி தெரியும், எழுதியா ஒட்டிருக்கு. பேரிச்சம்பழம் ஒரு பேரிச்சம்பழம் இவ்வளவு எழுதி ஒட்டிட்டு வர முடியுமா? வர முடியாது. அன்னைக்கு இறக்குவோம், மார்க்கெட்டை பார்ப்போம், சரக்கு அதிகமா அதுக்கு ஒரு ரேட்டு, சரக்கு கம்மியா இருந்தா அது ஒரு ரேட்டு, சீசனா இருந்தா அது ஒரு ரேட்டு. அதிகமான ஒரு கல்யாண சீசனா இருந்தா அப்ப அந்த நேரத்தில் சில பொருட்கள் அதிகமான விலைக்கு விற்கும். அது மாதிரி சில நேரங்களை பொறுத்து செய்யும், தேவைகளுக்கு பொறுத்தவாறு விலை கூடும் குறையும். அது சந்தை தான் தீர்மானிக்கணுமே தவிர இடையில போய் மக்களுக்கு மக்களுக்கு கஷ்டமாயி போயிடும், இல்லன்னா அவனுக்கு நஷ்டமாயி போயிடும். இந்த இடையில போய் மறிச்சு வாங்கணும் என்று சொன்னா பஜார்ல 1000 ரூபாய்க்கு விற்கிறத நீ 500 ரூபாய்க்கு வாங்கிடுவ. அவன் 1000 ரூபாய்க்கு வித்துருப்பான். தட்டுப்பாடான ஒரு நேரமா இருந்தா அவன் கொண்டு வர்ற பொருளை பஜார்ல சந்தையில கூட விற்பான், 1000 ரூபாய்க்கு விற்பான். அவன் ஒன்னும் தெரியாம சந்தைடா என்ன வியாபாரம்டா என்னன்னு தெரியாம வர்றவன போய் நான் அப்படி எடுத்துக்கிறேன் 500 ரூபாய் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இவன் இறக்குனா பாதி கொள்ளடிக்கிறானா இல்லையா? மார்க்கெட் நிலவரம் தெரியாத ஒருத்தனை ஏமாத்துவது. வாங்குறது தப்பு இல்ல, மார்க்கெட்ல நிலவரம் தெரியாம ஒருத்தன் கொண்டு வர்றான். வியாபாரின்னா பிரச்சனை இல்லை, வியாபாரத்தை வாங்கலாம். அவனுக்கு எல்லா ஊர் விலையும் தெரியும். அவனுக்கு ஒரு வியாபாரிக்கு விருதுநகர்ல என்ன விலை, மதுரையில என்ன விலை, திருச்சியில் என்ன விலை அவனுக்கு கையில வச்சிருப்பான். அவன் வியாபாரி. விவசாயி என்ன வருஷத்துக்கு ஒருக்கா விற்கிறவன் வியாபாரியா? அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அவனுடைய உற்பத்தி பொருளை விற்க வந்தார்களே, ஆனால் அது என்ன நிலவரமோ அது அவருக்கு கிடைக்க வேண்டும். அதனுடைய சாதகத்தை அவர் சுமந்து கொள்ள வேண்டும், அதனுடைய பாதகத்தை அவர் சுமந்து கொள்ள வேண்டும். நடுவுல நீங்கள் வழிமறித்து வாங்காதீர்கள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குன்னா நத்தலக்க ருக்பான, நாங்கள் வாகனத்துல சரக்குகளை ஏற்றி வரக்கூடிய விவசாயிகளை வழிமறித்து என்ன செய்வோம், நஷ்தரி மின்ஹும் தஆம, அவங்கள்ட்ட இருந்து உணவுப் பொருட்களை நாங்க வாங்கிக்கிறோம், கோதுமை பேரிச்சம்பழங்கள் எல்லாம் வாங்குவோம். நஹானு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நபியஹு ஹத்தா யப்லுக பிஹி சூக்கத்தாம், அந்த உணவுப் பொருட்கள் விற்கக்கூடிய சந்தைக்கு
எல்லா சரக்கும் வந்து சேர்ற வரைக்கும் இடையில வாங்கக்கூடாது. உழவர் சந்தை வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல சில சந்தைகள் இருக்குது. சந்தைக்கு சரக்கு வர்றதுக்கு முன்னாடி வழிமறிச்சு வாங்காதீங்க. இது எதுக்கு சொல்ல வர்றாங்க? இது ஒரு வகையான ஏமாற்றுதல் இருக்கிறது. ஒண்ணு வந்து அவன் கொண்டு வர்ற பொருள் 2000 ரூபாய்க்கு கூடியதா இருக்கும், நம்ம வழிமறிச்சு 1000 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். அளவு கொண்டு வர்ற பொருள் என்ன இருக்கு, 1000 ரூபாய்க்கு உள்ளதா இருக்கும். நம்ம 1500 ரூபாய்க்கு வாங்கி இங்க வந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறது. மக்களுக்கு 1000 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை இப்படி எல்லாத்தையும் வழிமறிச்சு வாங்கிட்டீங்கன்னா, ஒருத்தன்ட்ட வாங்கினா தெரியாதுங்க, வரக்கூடியது 100 வியாபாரி தான் மொத்தமா வர்றான். 100 இடத்துல அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வச்சு வேலை. பஜாருக்கு சந்தைக்கு வந்து அவன் கொண்டு வந்தான்னு சொன்னா வித்துட்டு காசாக்கிட்டு போகணும்னு நினைப்பான். 100 வண்டியில சரக்கு வருது, 100 மாட்டு வண்டியில என்ன செய்யறாங்க, ஆள் 100 மூடி ஏற்றிட்டு வர்றாங்க. மொத்தமா அவ்வளவுதான் வரப்போகுது. நான் வர்ற வழியில 10 பேர் நிப்பாட்டி வச்சு அப்படி எப்படி அவனுக்கு மார்க்கெட் தெரியாம வாங்கிட்டேன்னு சொன்னா 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு சந்தையில வந்து 3000 ரூபாய். சந்தையில சரக்கு வேற யாரும் இருக்கா, நான் மட்டும் தான் வச்சிருப்பேன். இப்படி வந்து மொத்தத்தையும் நம்ம வாங்கி கொண்டு இயற்கையாக அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை கெடுக்கிறது இருக்குல்ல, இது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க மட்டுமில்ல, சில ஆட்களை நியமிச்சு வழிமறிச்சு வாங்குற அடி உதன்னு சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவனாச்சும் அங்க நின்றுகிட்டு வர்ற ஆளுகளை வழிமறிச்சு வாங்கினா அடி பின்னி எடுங்க, அவங்கள விரட்டுங்க, சவுக்கு எடுத்துன்னு சொல்லி எதுக்குன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தா தான் சரியா வரும். அப்ப சரக்குகள் வந்து வியாபாரி அல்லாதவர்கள் ஒரு விற்பனைக்கு கொண்டு வருவார்களே, ஆனால் விற்பனைக்கு உள்ள இடத்துல வந்து இறக்குற வரைக்கும் அதை வாங்கவோ விற்கவோ கூடாது. சந்தையில வந்தா என்ன செய்யணும், அங்க உள்ள மார்க்கெட் நிலவரத்தை உண்டாக்கணும். இதெல்லாம் விலைவாசி ஏறாம இருப்பதற்காக வேண்டி, அல்லது விவசாயி பாதிக்கப்படாம இருக்கிற, விலைவாசி ஏறவும் கூடாது, மக்களுக்கு கஷ்டம் வரவும் கூடாது என்பதற்காக வேண்டி இயல்பாகவே எல்லாம் நடக்க வேண்டும் என்பது. இதெல்லாம் இடையில நுழைகிறதுனால தான் வருது. ஏன் தேவையில்லாம நுழையிறான், அவன் எதிர்ப்பு போயிருவான்ல, இடையில இருக்கு புரோக்கர் வேணுத்துக்கு. அந்த மாதிரி செய்யறாங்க. இது புகாரியில 2166வது ஹதீஸ், 2165வது ஹதீஸ், 2167, 2124 இந்த ஹதீஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி என்ன செய்யறதுன்னு கேட்டா, கிராமத்திலிருந்து ஒருத்தன் வருவான், நகரத்தில் உள்ளவன், நகரத்துல யாவது சந்தை பண்ண முடியும், கிராமத்தில் விற்க முடியாது. கிராமத்தில் எந்த பொருளையும் உற்பத்தி பொருளை விற்க முடியாது, எல்லாத்தையும் இருக்குமே. எல்லார் வீட்லயும் கோதுமை இருக்கும், எல்லார் வீட்லயும் பரிசு இருக்கும், நம்மகிட்ட வாங்க போறான். அப்ப கிராமத்தில் உற்பத்தி ஆகிற பொருளை எங்க தான் விற்கணும், சிட்டில தான் கொண்டாந்து விற்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யபி ஹாதிருன் லிபாதின், உள்ளூர்ல நகரத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் கிராமத்திலிருந்து வரக்கூடியவனுக்கு வித்து கொடுக்க கூடாது. நான் வித்து தர்றேன்னு முன் வந்துடக்கூடாது. ஏன், வித்து தந்தால் அவன் வந்து விற்க தான் வந்துட்டான், நீ அங்கிருந்து எடுத்துட்டு வரல, ஊர்ல போய் வாங்கிட்டு வரல, அவன் சரக்கு எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டான். இனி சந்தைக்கு போக வேண்டி பாக்கி இருக்கு, இடையில ஒரு 5 நிமிஷம் நுழைஞ்சுக்கிட்டு வாங்குறாங்கிற பேர்ல அப்படி டபுள் ட்ரிபிள் ஆக்கி விட்டுறாங்க. அப்ப நீ எதுக்கு வித்து கொடுக்குறான், வந்துட்டான்ல வந்தா, நீ அந்த கிராமத்துல போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்தியா, கிராமத்துல போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்து விற்கலாம். ஒரு கிராமத்துல கோதுமை போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்து நம்ம சந்தையில இறக்கி விற்கலாம், நாமளே கொண்டு வர்றோம். ஒரு கிராமத்தான் வந்து நகரத்துக்கு ஒரு சரக்கை கொண்டு வந்தால் நகரத்துக்காரன் என்ன செய்வான், குறுக்கோளில உழைக்காம சம்பாதிக்கிறது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை உற்பத்தி பண்ணிருப்பான். இவன் இடையில இப்படி நுழைஞ்சுக்கிட்டு அவன் 1 வருஷம் விவசாயம் பண்ணிருப்பானே, அவனுக்கு கிடைக்கிற லாபத்தை விட இவன் இப்படி லேசா அப்படி கை காட்டி பறக்கத்தை அடிச்சுட்டு போயிருவான். அப்ப இந்த மாதிரிலாம் இது ஒரு வகையான மோசடி தானே, மக்களுக்கு கஷ்டம் தானே. இந்த மாதிரியான ஏமாற்றம் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிராமப்புறத்திலிருந்து சரக்கு கொண்டு வருவர்களுக்கு இடைத்தரகராக செயல்படக்கூடாது. அவனை சுதந்திரமா விடு, அங்க கொண்டாந்து இறக்கட்டும், மக்களையும் சுதந்திரமா விடு. அப்ப என்ன நிலவரம் அது வாங்கிட்டு போயிருவாங்க. நீங்க எதுக்கு அங்கனுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு விலை ஏற்றி விடுற, இந்த விலைவாசி ஏறதுக்கெல்லாம் காரணமே என்ன, இப்பதானே நடந்துட்டு இருக்கு நவீன காலத்துல. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் ஆன்லைன் புக்கிங், எல்லாமே என்ன பண்ணிடுறான், அவனுக்கு தேவையே இருக்காதுங்க. ஒரு லாட்ஜில் ரூம் வேணும்னு போனீங்கன்னு சொன்னா அது ஏற்கனவே ஒருத்தன் புக் பண்ணி வச்சிருப்பான், அவனுடைய தேவைக்கு புக் பண்ணலாம். நான் ஒரு ரூம் எனக்கு தேவைன்னு நான் புக் பண்ணலாம். ஒரு லாட்ஜ் இருக்குன்னு சொல்லி 200 ரூம் இருக்குன்னு வைங்களேன், 200 நான் போட்டு மொத்தத்தையும் கொடுத்து புக் பண்ணிக்கிறது. புக் பண்ணா ரூமுக்கு போவீங்களா, புக்கிங் ஆயிடுச்சுன்றான். என்னங்க செய்யறது, புரோக்கர் வெளியே நிப்பான், இந்த அவர் புக் பண்ணி வச்சிருக்காரு, நீங்க கேட்டா தருவாரு, 300 ரூபாய் அந்த லாட்ஜில் ரூம்னு சொன்னா நான் வந்து அவ்வளவு ரூமையும் புக் பண்ணி வச்சுட்டு 600 ரூபாய் தெரியா, அந்த லாட்ஜிக்காரன் 300 ரூபாய்க்கு ரூம் தர ரெடியா இருக்கான், 500 ரூபாய்க்கு தரக்கு ரெடியா இருக்கான். நான் வந்து எனக்கு தேவையும் இல்ல, நான் முதலும் போடல, நான் லாட்ஜியும் கட்டல, என்னுடைய லாட்ஜியும் அல்ல அது. அப்ப நான் என்ன செய்யறேன், 400 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒன்றை வேண்டுமென்ற அனைத்தையும் புக் பண்ணி வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்றது, அதை தாறுமாறா அந்த டிமாண்ட் ஏற்படுத்துறது, செயற்கையாக ஒரு தட்டுப்பாடு. ரூம் எல்லாம் புக் ஆகல, உண்மையில புக் ஆயிடுச்சுங்கிறது லாட்ஜிக்காரன் பேப்பர்லாம் புக் ஆயிருக்கே தவிர, புக் ஆனா குடியிருந்தா தானே புக் ஆகுறன்னு அர்த்தம், தங்குனா தானே புக் ஆகுறன்னு அர்த்தம். எதுவும் புக் ஆகல உண்மையில.
ஆனா இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டி ரூம் கிடைக்கல அலைவாங்க. அப்ப நம்ம வச்ச ரேட் வெளியே உட்கார என்ன செய்வான்? ரூம் இல்லாட்டி என்ன செய்வான்? தடுமாற தானே செய்வான். 1000 ரூபாய் பரவாயில்ல, ராத்திரி தெருவில் நிக்க முடியும், முன்னாடியே வந்திருப்பான், ரோட்ல நிக்க முடியுமா? 300 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்து என்ன செய்வான்? அப்போ ஒரு ரூம் போய் மொத்தத்தையும் புக் பண்ணி, அதெல்லாம் இவங்க வேலை. இதெல்லாம் இப்படிலாம் வருங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் இருக்கு பாருங்களேன். இந்த அன்னைக்கு அரபிகள்கிட்ட என்ன இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு வேலையை இவங்க செய்யறாங்க. இவங்களை சவுக்கெடுத்து அடிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்ச மாதிரி என்ன செய்யணும்? எதுக்கு அம்புட்டையும் புக் பண்ணி வைக்கிற? மண்டபங்கள் கிடையாதுங்க சென்னையில. எந்த முக்கியமான நாட்கள்ல சனி ஞாயிறு புக் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு? மண்டபத்துக்காரன் கிடையாது. எல்லா மண்டபங்களையும், எல்லா சனி ஞாயிறு பெரிய பெரிய மண்டபங்களை எல்லாம் இந்த ஆன்லைன்ல என்ன செஞ்சிடறான்? மொத்தத்தையும் அவனே புக் பண்ணி வச்சுக்கிறான். எதுவுமே கிடைக்காது. அப்ப சரக்குகளை இதே மாதிரி இப்ப விலைவாசி ஏறுதுங்கிறாங்களே, இன்றைய விலைவாசி ஏற்றதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிசினஸ் ஆன்லைன் இந்த மாதிரி புக்கிங், ஆன்லைன் புக்கிங்க அரசாங்கம் அனுமதிச்ச பிறகுதான் நம்ம நாட்டில் விலைவாசி தாறுமாற ஏறி இருக்கு. எப்படி ஏறி இருக்கு? ஒரு மிளகா, குண்டூர்ல மிளகா உற்பத்தி ஆகுதுன்னு வைங்களேன், அங்க போய் என்ன செய்யறதுன்னா மொத்தத்தையும் பிளாக் பண்ணிடுறது. இவன் வியாபாரத்துக்காக பண்றது இல்ல, இல்ல தட்டுப்பாடை உண்டாக்கி அதுக்கப்புறம் என்ன செய்யறது? அது விற்கிறதுக்காக வேண்டிய ஏறக்குறைய பதுக்கல் மாதிரி இது. எதுல சேருது? பதுக்கல் தானே. குண்டூர்ல போய் மிளகா கடை இல்லன்றாங்க. எங்க அந்த அவர் மொத்தத்தையும் வாங்கிட்டாரு. வாங்க கூட இல்ல, உண்மையில அவன் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கான். வாங்குறத எடுத்துட்டு போயிடணும். அவன் கூட வச்சிருக்கணும், அவங்க கூட அடுக்கி வச்சிருக்கணும். அங்கே அடுக்க மாட்டான், அங்கே இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பேர்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் கொடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு அட்வான்ஸ் கொடுப்பான், மொத்தத்தையும் கொடுத்துருவான். இப்ப 10,000 கூட அவன் மிளகா இருக்கு, நீங்க கேட்டா இருக்க தரமாட்டான். மிளகா இருக்கு, மிளகா கேட்டா என்ன செய்வான்? இல்லையே, என்னப்பா இல்ல, அதுல ஒருத்தர் வாங்கிட்டாரு, பெரிய வியாபாரி வாங்கிட்டாரு. அது வெளியே பார்த்தா புரோக்கர் வாங்க, மிளகா வேணுமா, அவர் வாங்கி வச்சிருக்காரு, சும்மா கொஞ்சம் சின்ன அளவுல கூட கேட்பாரு, வாங்கிக்கிறீங்களா அப்படிமா. அவன்கிட்ட போய் வாங்குறது. இப்ப 100 ரூபாய்க்கு உள்ள சாமான என்ன செய்யறது? 150 ரூபாய், 200 ரூபாய். இப்படித்தான் எல்லா மிளகாயில இருந்து மல்லியில இருந்து எல்லா பொருள்களையுமே ஆன்லைன்ல புக் பண்றாங்க. ஆன்லைன்ல கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து என்ன செய்யறது? அந்த மாதிரி இதுலயே புக் பண்ணி விட்டுறது. இது கிரெடிட் கார்டு மூலமா பணத்தை செலுத்தி பாக்குறது கூட கிடையாது, மொத்தத்தை எப்படி பிளாக் பண்ணிக்கிறது. இந்த பிளாக் பண்ணி வைக்கிறது தான் இந்த வேலை. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த காரியத்திற்கும், இந்த காலத்தில் நடந்த இந்த காரியத்திற்கும் நம்ம நவீன காலத்தில் நடக்கிறதுக்கு எந்த விதமான வேறுபாடு இல்லை. விலை ஏத்துறதுக்காக வேண்டிய, உழைக்காம சம்பாதிக்கிறதுக்காக வேண்டிய, மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக வேண்டிய இதை செய்யறாங்க. இதுக்கு பேர் வியாபாரமே கிடையாது. வியாபாரம் என்ன இருக்கணும்? அவன் மெனக்கடணும், அதை வாங்கணும், அவனுக்கு ஒரு இடம் இருக்கணும், வச்சிருக்கணும், அதெல்லாம் இருந்தா தான் அதுக்கு பேர் வியாபாரம். ஒரு வியாபாரி மக்களுக்கு கொடுக்கறத தடுத்து ஒண்ணு கொடுத்துறாத, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாக்குனா ரேட் ஏறிடுமா இல்லையா? பஜார்ல ஒரு பொருள் கிடைக்கலன்னு சொன்னால் ரேட் ஏறுமா இல்லையா? எல்லாமே அப்படித்தான் வாங்குறாங்க. உற்பத்தி இடங்கள்ல வாங்காம உற்பத்தி இடத்துல போய் கேட்டால் எதுவுமே கிடைக்காத அளவுக்கு அம்புட்டையும் பிளாக் பண்ணி தருவாங்க, மறிப்பாங்கல வழிமறிச்சு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ஆள்கிட்ட 2ஆம் நிலையில 3ஆம் நிலையில உள்ள ஆள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறோம் பொருள்களை எல்லாருமே சந்தைகள். இன்னைக்கு அந்த இதனால என்னவாகுதுன்னு கேட்டா, உற்பத்தி ஆகிற இடத்துல வாங்கும்போது என்ன விலைக்கு கிடைக்குமோ அதை விட அதிக விலைக்கு வியாபாரி வாங்குறான், சின்ன வியாபாரிகள் வாங்குறான். அப்ப விலை கூடுமா கூடாதா? தாறுமாற ஏறுமா ஏறாதா? இவன் என்னத்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எப்ப இந்த விலைவாசி ஏறினுச்சுன்னு எடுத்து பாருங்க. இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு விலைவாசி ஏறினதுக்கு காரணமே இந்த ஆன்லைன் புக்கிங் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொன்னதால தான். இது தடை செஞ்சு இருந்தால் இந்த மாதிரியான ஒரு அதிகமான விலைவாசி வந்திருக்கல, அளவுக்கு மேல தாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி கூடி போயிருக்கல, அதை தவிர்த்திருக்க முடியும். அரசாங்கம் இந்த பாலிசி எடுத்த பிறகுதான் நடந்திருக்குங்கிறத கண்ணு முன்னாடி பாக்குறோம். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுக்கு முன்னாடியே பொருளாதாரத்தை எப்படி வச்சால் மக்களுக்கு நன்மை தரணும் அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த வரையும் விடு, அவன் விக்கிறவன் வாங்குறவன் அவன் 2 பேரும், நீ என்ன அளவுல உட்காந்து ஏத்தி விடுற? இதான் மேட்ரு. விக்கிறவனை வாங்குறவனை சுதந்திரமா விட்டால் விலைவாசி ஏறாது. விக்கிறவனுக்கு வாங்குற நடுவுல நந்தி மாதிரி நிமிடம் நின்று சொன்னால் கண்டிப்பா என்ன செய்யும்? விலைவாசி ஏறும், மோசடி நடக்கும். அது நல்ல ஒரு வியாபாரம் கிடையாது, இது ஒரு பிசினஸே கிடையாது. தேவைக்கு நீ வாங்கலாம். புக் பண்ணி வச்சு பிளாக் பண்றதுங்கிறது ஏறக்குறைய இது பதுக்கல் தான். இது மார்க்கெட்ல கிடைக்கிற ஒன்றை இல்லைன்னு ஆக்குறதுக்கு பிறகு பதுக்கல். அப்ப நகர்ப்புறத்தில் உள்ளவர்கள் கிராமப்புறத்தாருக்கு வித்து கொடுக்க கூடாது. ஏன் சொன்னாங்க? இதே மேட்ரு தான். இவன் வித்து கொடுக்கன்னு இறங்கிட்டான்னு சொன்னா கிராமத்தான் தேர்ந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை கிடைக்காது, மக்கள்கிட்ட இருந்து கிராமத்தானு கிடைக்க போக வேண்டிய சலுகையும் கிடைக்காது. இவன் நடுவுல உட்கார்ந்துகிட்டு உன்னை அவனையோ இவனையோ சுரண்டுவான். உன்னை அவனை சுரண்டி இருப்பான், இல்லன்னா இவனை சுரண்டி இருப்பான், மக்களை சுரண்டி இருப்பான். இல்லாட்டி என்ன செய்வான்? அது கிராமத்துல இருந்து வர்ற ஒரு அப்பா விவசாயி என்ன பண்ணிருப்பான்? சுரண்டுவான். இந்த 2 வகையும் கூடாதுங்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யபி ஹாலிருன் லிபாதின், நகரத்தில் இருக்கிறவன் கிராமத்திலிருந்து சரக்கு கொண்டு வருவனுக்கு வித்து கொடுக்க வேண்டாம், அது புரோக்கரா இருக்க வேண்டாம் என்று கடுமையா தடுக்கிறாங்க. இது புகாரியில 2160, 2158, 2140. இப்ப நவீன காலத்தில் நடக்கிறதெல்லாம் இதுக்கு பொருத்தி பாத்தீங்கன்னா இது எந்த விதமான ஏமாத்துதல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு விளங்கும்.
அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, நஜிஸ்னு சொன்னா நஜீஸ் இல்ல, நஜிஸ்னு சொன்னா ஒரு பொருளை மார்க்கெட்ல என்ன விலை இருக்குதோ அதை விட அதிகமாக்குவதற்காக வேண்டி சில வேலைகளை செய்யறதுக்கு பேர் நஜிஸ். உதாரணமா நான் என்ன செய்யறது, இது 1000 ரூபான்னு சொல்றது, அங்கிருந்து ஒருத்தன் வாங்குற நோக்கத்துல இல்ல, ஏன் ஆளா இருப்பான் அவன் என்ன செய்வான், 1200 நான் எடுத்துக்கிறேங்கம்மா, உடனே வாங்க மாட்டான், நம்பாதவன், நான் செட் பண்ண ஆளா இருப்பான். அவன் 1000 ரூபாய்க்கு மக்களுக்கு கிடைக்கும் நினைக்கும் போது அவன் 200 ஏத்தி விட்டானா, ஒருத்தர் இருப்பான் 1400 அப்படிமா, அவனு நேயாளா தான் இருப்பான், வாங்குறதுக்கு இல்ல, அப்புறம் சும்மா இருந்துக்குவாங்க. 1500 மாட ஒருத்தன் பேசாம இருந்துக்குவாங்க. இப்ப 1000 ரூபாய்க்கு நான் விற்க நினைச்ச ஒரு பொருளை என்ன பண்ணிடுறேன், 1500 ரூபாய்க்கு வித்துறேன். ஏன், எதனால விற்கிறேன், இந்த 2 பேர் இடையில நுழைஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா கேட்கும் போது விளங்காத ஒருத்தனுக்கு என்ன செய்யும், சரியான ரேட் தான் போல 400 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா அதுக்கு இருக்கத்தான் செய்யும், மதிப்பு இருக்கத்தான் செய்யும், அதான் மார்க்கெட் நிலவரம் போல அவன் நினைச்சுக்குவான். மார்க்கெட் நிலவரம் அது அல்ல, 1000 ரூபாய் தான் நிலவரம். ஆனா சபையில வச்சு ஒரு 400 பதறிட்டு கேட்கும்போது என்ன செய்வான், எல்லாம் பதறாங்க, கிடைக்காது போல இருக்கு, இன்னைக்கு வாங்காட்டி கிடைக்காது நினைக்கிறேன், 200 அவன் 400 நம்ம 500 கொடுத்து அமைக்க போடுவோம், அப்படி புத்திசாலி நினைச்சுக்கிட்டு அவனுக்கு இருக்கனாக்குறாங்க அவங்க, அவன் நினைச்சுக்கிறது நம்ம புத்திசாலி தன்னை தான் நினைச்சுக்கிட்டு உடனே ஒரே அமுக்கு அமைக்கிட்டு சந்தோஷமா வாங்கிவிட்டோம்ல, போட்டி போட்டாங்க இல்ல. கடைசியில் போய் பஜார்ல விசாரிச்சா 1000 ரூபாய்க்கு சீசின்னு கிடக்கும், வேற பஜார்ல போய் கேட்டீங்கன்னா 1000 ரூபாய்க்கு நீ வாங்கிக்கிறியா நான் வாங்கிக்கிறியான்னு கிடக்கும். அப்ப இதுக்கு பேர் நஜிஸ்ன்னு சொல்றது. இந்த மாதிரி பொருள்களை விலையை ஏத்தி விடுறது இருக்குல்ல, இது ஒரு பயங்கரம். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இந்த வேலை செய்யக்கூடியவன் வட்டி தின்பவனை போல, வட்டியால இது விலையை ஏத்தி விடுறான் பாருங்க, வாங்குற நோக்கத்துக்கு இல்லாம விலை ஏத்துறதுக்குன்னே செயல்படக்கூடியவர்கள் யாரு, வட்டி சாப்பிடுறவன். அவ்வளவு வேணாங்க. இப்ப ட்ரெயின்ல உங்களுக்கு டிக்கெட் வேண்டி இருக்கு, இன்னைக்கு போய் கேளுங்க, புக்கா இருக்கு எல்லாமே, எல்லாம் பாசஞ்சரா புக் பண்ணிருக்கான் இல்ல, இன்னைக்கு தேதியில டிக்கெட் இன்னைக்கு வேணாம், 2 மாசம் கழிச்சு உள்ள தேதிக்கு நீ எடுத்துருங்க பார்ப்போம். 2 மாசம் கழிச்சு இந்த சனி ஞாயிறு தேதிகள்ல ஏதாவது டிக்கெட் இருக்கான்னு ரயில்வேல கேளுங்க, இல்லன்றான். ஏன் இல்ல, அவ்வளவு புக் ஆயிடுச்சுமா, அவ்வளவு போறவனா புக் ஆக்கி இருக்கிறான், பிரயாணிய புக் பண்ணி வச்சிருக்கான் கிடையாது. அது டிராவல் ஏஜென்ட் இருப்பானோ, அவன் என்ன செய்வான், பொய்யா அந்த அட்டையெல்லாம் கொடுத்து ஒரு ஆளுக்கு ஒன்னெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா கியூல வாங்க, ஒரு ஆளுக்கு ஒண்ணு தான் தருவோம், உங்களை ஐடென்டி கார்டு எல்லாம் கொண்டு வாங்க, வாக்காளர் அட்டை கொண்டு வாங்க, பான் அட்டை கொண்டு வாங்க, அதெல்லாம் சும்மா சொல்றது. அதுக்கு முன்னாடி என்ன செய்வான், அந்த மாதிரி பேர்களை போட்டு 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 எல்லாத்தையும் வாங்கிடுவான், 1000 டிக்கெட் வாங்கி போடுவான். இப்ப என்ன வாங்குறேன், டிக்கெட் போனா ஹவுஸ்ஃபுல், கேட்டா இல்லைன்றாங்க. எஸ்எம்எஸ் அடிச்சு விட்டோம்னா என்ன செய்யும், காலி இல்லைன்றாங்க. நெட்ல அடிச்சு பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு நாட் அவைலபிள்னு போட்டிருப்பான். இன்னைக்கு உங்களுக்கு என்ன இல்ல, சீட்டும் கிடையாது, பெர்த்தும் கிடையாது. ஆனா ட்ரெயின்ல எல்லாம் காலியா இருக்கு. எத்தனை ஒரு பாசஞ்சர் புக் பண்ணிருக்க மாட்டான். பொம்பளை பேர்ல 10, ஆம்பளை பேர்ல 10, 50 வயசுல 10, 40 வயசுல 10, 25 வயசுல 10 போட்டிருப்பாங்க. ஒரு சகட்டு மேனிக்கு என்ன செய்வான், வயசுக்கு தகுந்த மாதிரி போட்டு சில பேர்களை போட்டு செய்வாங்க. கடைசியில் பார்த்து புரோக்கர் நிப்பான், டிக்கெட் வேணுமா, ஆமா ஒரு 200 ரூபாய் கூட வருமா, செப்பரேல கொடுங்க, இப்ப 200 ரூபாய் லாபம். அரசாங்கத்தில் 200 ரூபாய் கொடுக்குற ஒரு டிக்கெட்டை 400 ரூபாய் கொடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாங்க வேண்டியிருக்கு. இந்த 400 புரோக்கருக்கு 50 ரூபாய் போயிடும், புக் பண்ண 150 ரூபாய் போயிடும். அப்ப ஒரு டிக்கெட் 100 ரூபாய் தூக்கினாப்புல கிடைக்குது. எந்த முதலீடும் பண்ணாம இது மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி வச்சிருக்கிற இவங்க மொத்தமா புக் பண்றது வியாபாரமா இது. ஒரு ஆளுக்கு ஒன்னு நிர்ணயிச்ச ஒன்றை இவன் இப்படி மொத்தமா வாங்குறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த புக் பண்ணி வைத்து இந்த மிரட்டுறதுக்கு பத்தியில மக்களை கஷ்டம் கொடுக்கிறது. இவன் வட்டி திங்கிறவன் பயங்கரமான குற்றவாளி, வட்டி சாப்பிடுறவன் இவனு ஒன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி மொத்தம் நமக்கு தேவை இல்லாமல் நமக்கு தேவைக்கு நம்ம புக் பண்ணலாம். ஒரு நண்பர் உங்களுக்கு போன் பண்றாரு, நான் போன 2 டிக்கெட் புக் பண்ணி வைங்க பண்ணலாம். ஒன்னு உங்களுக்கு போய் புக் பண்ணுங்க, அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு, நண்பர், கூட்டாளி, சொந்தக்காரங்க, மாமா, மச்சான், இது பிசினஸா இல்லாம அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக நீ என்ன செய்யலாம், போய் புக் பண்ணி வைக்கலாம். நீங்க மக்களுக்கு பிரயாணத்துக்காக உள்ள ஒரு வசதியை கெடுக்கிற மாதிரி எல்லா டிக்கெட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி எல்லாத்தையும் மொத்தத்தை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்ப எல்லாத்திலையுமே இந்த மாதிரியான உள்ள நுழைஞ்சுக்கிட்டு புரோக்கர் மாதிரி நுழைந்து கொண்டு ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விலை ஏத்தி விடாதீங்க, எக்காரணத்தை கொண்டும். விலை ஏத்துறதுக்கு நாம காரணமா இருக்கும். நம்ம போய் நுழைஞ்சதுனால் விலை ஏறுமாக இருந்தால் ஒரு முஸ்லீம் அந்த தொழில் பண்ணக்கூடாது. நம்ம நுழையிறதுனால என்ன செய்யுது, 200 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு போகுதுன்னா அது என்னது, நீ விலை ஏத்துதானே செய்யற, அதனுடைய விலை அதுவா, அதனுடைய கட்டணமே அதுவா. அரசாங்கமே லாபத்தோட ரயில்வே கோடி கோடியா லாபம் சம்பாதிக்கிறான். அப்ப இந்த 200 ரூபாய் கட்டணத்துல டிக்கெட் தருவதுல அவனுக்கு கோடி கோடியா லாபம் கிடைக்குது. அப்ப அதுக்கு மேல 200 ரூபாய் என்னடா அது, யோசிக்க வேணாமா? அப்ப 200 ரூபாய்க்கு மக்களுக்கு கிடைக்க இருப்பதை 400 ரூபாய் ஆக்கினால் அது எப்படி ஹலாலாகும்? இது தொழில் சொல்ல இயலுமா இத? அப்ப மக்களை ஏமாற்றி எந்த வகையில இது எல்லா ஏமாத்துல ஒளிஞ்ச எப்படி இருக்கு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தனாஜசு, விலையை ஏற்றி விடாதீர்கள், அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதீங்க.
அதே மாதிரி நகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின் நஜ்ஷி, விலை ஏத்தி விடுவதை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இது புகாரியில 2140, 2150, 2160, 2723, 6066, 2142, 2727, 6963 இவ்வளவு இடங்கள்ல விலை ஏத்தாதே, விலை ஏத்தி விட்டுறாதே, அவன் விக்கெட்டு இவன் வாங்கிட்டு நடுவுல உட்கார்ந்துட்டு ரேட்டை ஏத்தி விட்டுறாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு பயங்கரமான பாரதூரமான ஒரு காரியமாக நமக்கு தடுக்கிறார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை கைப்பற்றி வாங்காம விற்க கூடாது. நம்ம விற்கிறதா என்ன செய்யணும், நமக்கு சொந்தமா இருக்கணும். நமக்கு சொந்தம் இல்லாத விற்க முடியுமா? விற்க இயலாது. ஒரு பொருளை விற்பதாக இருந்தால் நம்மள்ட்ட இருக்கிறது தான் விற்கணும். என்கிட்ட எந்த சரக்கும் இல்லாம நான் விற்கிறதா இருந்தால் அது ஒரு கண்டிஷனோட மார்க்கத்தில் கூடும். சில பேர் ஏஜென்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்க, உங்களுக்கு இத்தனை மூட்டை நெல்லு தர்றோம், இத்தனை மூட்டை புல்லு தர்றோம் அப்படின்னு சொல்லி பேசி அதை விற்பனை செய்யறாங்க. அதுல ரெண்டு விதம் இருக்கிற மார்க்கத்துல. என்னன்னு கேட்டா, முதல்ல நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு, சரக்கு இல்லாமல், சரக்கு உங்க கைவசம் இல்லாமல் முதல்ல பணத்தை வாங்கி கொண்டு பிறகு நீங்கள் சரக்கு விற்பீர்களாக இருந்தால் அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபீ வஸனின் மஅலூமின் கைலின் மஅலூமின், என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி கொடுப்ப எல்லாத்தையும் காட்டணும். கொடுக்கிறதுனா 100 மூட்டை அரிசி தரேன்னு சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு 5000 8 கொண்டே கொடுத்தா திம்பானா? பொன்னி அரிசி திங்கிற ஒருத்தண்ட போய் 100 மூட்டை அரிசி மூட்டை 200 ரூபாய் கூட வாங்கிக்கிறது. என்ன அரிசி கொடுப்ப தெரியுமா அவனுக்கு? அப்ப அரிசினா என்ன இருக்குன்னு காட்டணும், சாம்பிள காட்டணும். இந்த பாரு, இந்த அரிசி, இந்த அரிசி இது இந்த மாதிரி தரத்துல உள்ளது, உனக்கு இத்தனை கிலோ, 1 கிலோ இந்த ரேட்டுக்கு உனக்கு தருவேன், இந்த கண்டிஷன்ல தருவேன், நல்ல காய்ச்சலா இருக்கும், ஈரமா இருக்காது, கண்டு கடிச்சு பார்க்க சொல்லி சாம்பிள் காட்டணும். இந்த சாம்பிளுக்கு மாற்றமாக கொடுத்தால் அது செல்லாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, முன்னாடி பணம் வாங்குவதாக இருந்தால் அதனுடைய எடை எவ்வளவு, அதனுடைய அளவு எவ்வளவு, அதனுடைய தரம் என்ன, நீ என்ன மாதிரி கொடுப்ப என்பதையெல்லாம் தெளிவா சொல்லி எழுதி தான் கொடுக்கணும். ஏமாத்தி போடுவாங்க. எழுதி சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்ல, அந்த காலத்துல வாய் சொல்ல போதுமான இருந்துச்சு. இந்த காலத்துல என்ன செய்யணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த எடையில் உள்ள, இந்த பேர் உள்ள 5020 அல்லது பொன்னி அல்லது பாசுமதி, இந்த மாதிரி அரிசி என்ன செய்யணும். அவன் பாசுமதி அரிசியை தேடிட்டு இருப்பானா, அதை மறைக்கு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு, அரிசி தானங்க வேணும், எவ்வளவு 60 ரூபாய் சொல்றாங்களா, நான் 40 ரூபாய்க்கு தர்றாங்க, ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி ரூபாய் வாங்கிட்டு செய்யறது, ஏதாவது மட்ட அரிசி தள்ளி விட்டுறது, சம்பவ அனுப்பி விட்டுறது, இப்படிலாம் நிறைய செய்யறாங்க. அப்ப முன்பணம் வாங்குவதாக இருந்தால் அதுல என்ன பண்ணணும்னு கேட்டா, அதனுடைய புல் விவரத்தை என்ன செய்யணும், வர்ணிச்சு வாங்கணும். அப்படி இல்லாம நம்ம ஒரு டேபிள் போட்டு உட்கார்ந்துகிட்டு என்னன்னு நானும் பாக்குறது கிடையாது. இங்க உட்கார்ந்துகிட்டு ஒருத்தன் வருவான், கமிஷன் ஏஜென்ட் உங்களுக்கு பேரு, கமிஷன் ஏஜென்ட் மார்க்கத்தில் கூட எப்ப கூட தெளிவுபடுத்தினா கூடும். நீ என்ன செய்யணும், அந்த சாம்பிள் அங்க நெடுக்கூட்டு வச்சிருக்கணும். என்ன பொருள் நம்மளே எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்க முடியாது. சின்ன ரூம் வச்சிருப்பான், கூடன்னு இருக்காது, அதுக்குள்ள டேபிள் போட்டு வியாபாரம் பண்ணுவான். அவன் எல்லாரும் 5000 வச்சிருப்பான், பொன்னி வச்சிருப்பான், கடலைப்பருப்பு வச்சிருப்பான், தோரம்பருப்பு வச்சிருப்பான், எல்லாமே வச்சிருப்பான். இந்த அருக்கு சாமான் பாருங்க, இது இந்த ரேட்டுக்கு தர்றேன், அது உங்கள்ட்ட இருக்கிற மாதிரி, அது தராட்டி நீ வாங்கி கொடுத்தாகணும். அந்த தரத்துல கிடைக்கலன்னு சொன்னால், ரேட்டு ஏறி போச்சுன்னு சொன்னா அதை நீங்க காரணம் சொல்லக்கூடாது. அதுதான் ரூபா வாங்கிட்டீங்க, அப்புறம் ரேட்டு ஏறிச்சுன்னு காரணம் சொல்லக்கூடாது. 40 ரூபான்னு பேசிட்டேன்னு வைங்க, 50 ரூபாய் பஜார்ல இருந்தா 10 ரூபாய் போட்டு வாங்கி கொடுக்கணும். நீங்க ஏன் நீங்க 40 ரூபாய்க்கு தர்றேன்னு சரக்கையும் காட்டி இந்த 40 ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லி நீங்க ரேட்டு பேசிட்ட காரணத்தினால அதுல என்ன செய்யக்கூடாது, பின்னாடி வாக்குறுதி மீறக்கூடாது. அப்ப இந்த ஏஜென்ட்கள், கமிஷன் ஏஜென்ட்கள்லாம் பண்றதா இருந்தால் என்னன்னு பண்ணணும், பொருள்களை காட்டி, அதனுடைய சாம்பிளை காட்டி, அதனுடைய தரத்தை காட்டி, இந்த சரக்கு உனக்கு இந்த ரேட்டுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த மாதிரி பண்ணணும். அப்படி இல்லாம இருந்தால் அதை பண்ணக்கூடாது, ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. மணிபுத்தா தாமன், ஒருவன் உணவுப் பொருளை விலைக்கு வாங்கினானேயானால், உணவுப் பொருள்னா கோதுமை, அரிசி, பருப்பு எல்லாம் உணவுப் பொருளை திங்கிற சாமான் எல்லாமே. உணவுண்டா சோறுண்டா அர்த்தம் கிடையாது, பேரிச்சம்பழம் எல்லாமே உணவு தான், பருப்புலாம் கூட உணவு தான், விளங்குதா? அப்ப மணிபுத்தா தாமன், யார் ஒருத்தன் உணவுப் பொருளை வாங்குகிறானோ, ஃபலா யபிஹு, அதை அவன் வித்துவிடக் கூடாது, ஹத்தா யஸ்தௌஃபியஹு, அதை முழுசா கைப்பற்றதுக்கு முன்னாடி வித்துறக்கூடாது. நீங்க விக்கிறீங்க 100 மூட்டை அரிசியை நான் விலைக்கு பேசிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறது, நான் வர்றேன், உங்களுக்கு அரிசி வேணுமாங்குது, நான் வாங்குறதுலாம் கிடையாது, பிடிச்சிக்கணும் ரூபாய் பிடிச்சிட்டு கைப்பற்றாம நம்ம வித்தம்னு சொன்னா அது என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா 100 மூட்டை கரெக்டா இருந்துச்சா, அதுல உள்ள தரத்தை பாத்தியா? முதல் கைப்பற்றிக்கிட்டு நான் தான் இதுக்கு பொறுப்புன்னு விற்கணும். அவன்கிட்ட வாங்கி நான் என்ன செஞ்சிருப்பேன், கை தானே மாத்தி விட்டேன், கடைசியில் என்ன செய்யறது, குறை சொன்னாடா என்ன செய்யறது, நானா வித்தேன்,
உன் கண்ணு முன்னாடி பாத்தியா இல்லையா, அவன் தானே ரூபா கொடுத்தேன், அப்படி உன் கையை மாத்தி விட்டானா இல்லையா, என்னையும் பொறுப்பாளி ஆக்குறேன்னு சொன்னா அவன் வியாபாரியா? ஒரு வியாபாரி என்று சொன்னா அவன் எதை விற்கிறான் அது அவன் தான் பொறுப்பாளி. இவன் என்ன செய்வான், இந்த கை மாத்துற ஆளுக்கெல்லாம் அவன் தள்ள போட்டு விட்டுருவாங்க. இந்த கை மாத்தி விடுற ஆளுக்கு என்ன செய்யணும், நான் தான் பொறுப்புன்னு சொல்வதாக இருந்தால் இங்க கொண்டா ஏன் அரிசி மூட்டை, இப்ப இங்க வாப்பா மூட்டை வேணுமா, அப்படி விற்கணும். என்னுடையது ஆக்கி கொண்ட பிறகு விற்கணும், உங்களுடையது ஆக்கி கொள்ளாமல் நீங்க என்ன செய்யக்கூடாது. எதுக்குன்னா இது தெளிவு இல்லாம இருக்குல்ல. கைப்பற்றல் என்று சொன்னா நீங்க உரிமையாக ஆகல என்று சொன்னா என்ன அதுல இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு தெரியாது. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுக்கிறாங்க. இது புகாரில 2126, 2133, 2136, 2132, 2137 இதுல எல்லாம் இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏத்தினி ரஜுலு என்ற ஒரு மனுஷன் வர்றான், இப்போ எஸ்அலனில் அன் அபிய மாலைச இந்தி என்கிட்ட இல்லாத ஒண்ணு எனக்கு கேட்கறான். நான் என்ற சரக்கே இல்லாத ஒண்ணு செய்யறான், 5020 தாங்க அப்படின்னு கேட்கறான். முந்திரி பருப்பு ஒரு 10 கிலோ தாங்கன்னு கேட்கறான். நான் அந்த வியாபாரம் பண்ணல, என்கிட்ட அது இல்ல, என்கிட்ட இல்லாத ஒன்றை என்கிட்ட கேட்கறான், நான் விற்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவன் ரூபாய் வாங்கிட்டு நான் போய் கடத்தூர்ல விசாரிச்சு அப்புறமா வாங்கிட்டு நான் விற்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது லா செய்யக்கூடாது. லா தபி மாலை செய்தக, உங்ககிட்ட இல்லாத விற்க கூடாது, இருந்தா தான் விற்கணும். இல்லன்னா என்ன அர்த்தம், அது டீட்டெயில் விவரம் அதே வச்சுக்கணும் அர்த்தம் இல்ல. நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாலும் போதும், அது வாங்குற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருந்தாலும் போதும். அப்ப ஒரு நம்மள்ட்ட இல்லாத ஒரு பொருளை ஒருத்தருக்கு வாங்கி கொடுப்பதாக இருந்தால் அது என்ன மாதிரி பஜார்ல கிடைக்கணும் உனக்கு தெரியுமா? அவன் முந்திரி பருப்புன்னு கேட்கறான், என்னத்தையாச்சும் முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்துட முடியுமா? அப்ப நீ என்ன இருக்கணும், அங்க இருக்க முந்திரி பருப்பு பார்த்திருக்கணும், சாம்பிள் வச்சிருக்கணும், நம்மள கேட்காம எத்திராதீங்க வச்சுக்கிறங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அது எதை நீ காட்டுனி அதை வந்து விற்கணும். இப்படிலாம் நிறைய கண்டிஷன் இருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்பது திருமதியில 1153வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி தவணையில அதாவது சரக்கு வைத்துக் கொள்ளாமல், உதாரணமா விவசாயிகள் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, விவசாயி இருந்தாங்க. அந்த விவசாயிகள் என்ன, விவசாயினா பேரிச்சம்பழம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க, கோதுமை விவசாயம் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க, காசு இருக்காது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, வசதி உள்ளவங்கள்ட்ட ரூபா இருந்தா கொடுங்க, நாங்க வந்து நெல் தந்துடுறோம், கோதுமை தந்துடுறோம், விளைஞ்சவன தர்றோம் அப்படி ரூபா வாங்குவாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா வாங்கி, தப்பு கிடையாது. என்ன செய்யணும், நீ என்ன போட்டிருக்க அந்த கோதுமையை காட்டி, இந்த கோதுமை தான் போட்டிருக்கிறேன், இதுல நல்ல தரமானதா, இந்த சாவிலாம் இல்லாம நல்ல தரமானதா எடுத்து உனக்கு வந்து இன்ன ரேட்டுக்கு இந்த நிலைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், நீங்க வாங்கிக்கிறங்க. சும்மா வாங்கிடக்கூடாது, குத்து மதிப்பா என்ன செய்யக்கூடாது, ரூபா வாங்கிடக்கூடாது. எவ்வளவு ரூபா வாங்குறீங்களோ அது எத்தனை கிலோ கொடுப்பீங்க, எத்தனை மூட்டை கொடுப்பீங்க, ஒரு கிலோ என்ன ரேட்டு கொடுப்பீங்க, அதை மீறாம நடந்து கொள்ளணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விவசாயிகளுக்காக வேண்டி அந்த மாதிரி அனுமதி கொடுத்தார்கள் என்பதை புகாரில 2239 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதெல்லாம் எதை நமக்கு சொல்லுது என்று கேட்டா, மக்களை சுரண்டக்கூடாது. வியாபாரம் என்பது ஒரு சேவையாக இருக்கணும், ஒரு தொண்டாக இருக்கணும், அது ஒரு பெரிய இபாதத்தா இருக்கணும். வியாபாரம் என்னது, அது ஒரு வணக்கம், நமக்கு லாபம் கிடைக்கிறது அது ஒரு விஷயம். மக்களுக்கு உதவி செய்யறோம் ஒரு நல்ல எண்ணத்துல செய்யும் பொழுது அதனால அல்லாஹ் என்ன செய்யும், நமக்கு கூலி கிடைக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாம அவங்களும் நல்லபடியா இருக்கணும், நம்மளும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒன்றை சுரண்டி மக்களை கஷ்டப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதனாலதான் பதுக்களை கூட அல் யஹ்திகா மனிஹத்தகர பவ ஹாத்திமுன், யார் ஒருத்தன் பதுக்குறானோ அவன் பாவி. பதுக்க கூடாது. பதுக்குறேன்னா என்ன, நீங்க ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க, வியாபாரியா இருக்கும்போது நிறைய சரக்கு, பதுக்கண்டா என்னோட அர்த்தம் நிறைய பேர் வழங்க மாட்டேங்குது. நிறைய சரக்கு வச்சிருந்தா அதுக்கு பேர் பதுக்கல் கிடையாது. ஒரு பெரிய ஹோல்சேல் வியாபாரி இருந்தா சீனி 1000 மூட்டை வச்சிருப்பான், மல்லி 1000 மூட்டை வச்சிருப்பான், தோரம் பருப்பு 2000 மூட்டை வச்சிருப்பான், அது பதுக்கலா? ரொம்ப வச்சிருந்தா பதுக்கல் கிடையாதுங்க. பதுக்கல்னா என்ன தெரியுமா, நம்ம வந்து வாங்கி வைத்துக் கொண்டு கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லி விலை ஏறின பிறகு விற்கிறது பேர் பதுக்கல். நீங்க 1,00,000 மூட்டை கூட வச்சுக்கலாம், யாரு கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கணும். அந்த கேட்டு சரி, ஆக விலை பஜார் நிலவரம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, சூடா போயிட்டு இருக்குது, 2 நாளைக்கு விற்காம இருந்தோம்னு சொன்னா அதனோட ரேட்டை வேற அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மகிட்ட 1,00,000 தோரம் பருப்பு மூட்டை இருக்குன்னு வைங்களேன், நம்ம கேட்கறானா நம்ம என்ன செய்யறது, தோரம் பருப்பு மூட்டைக்கு 200 ரூபாய் கூடி போச்சான்னு போன் வரும். நம்ம என்ன செய்யறது, தோரம் பருப்பா இல்லையே பூளையும் வச்சுக்கிட்டு நாளைக்கு கேட்டாலும் இல்லையாமா, எப்ப கொடுப்பான் அவன், இல்ல தடுமாறி கிடுமாறி எங்கேயும் இல்லைன்னு வந்த பிறகு வருவானா, 200 ரூபாய் கூடி போச்சு இப்ப அப்படிமா. அன்னைக்கு கூட்டலாம், எப்ப கூட்டலாம், நீ கேட்கிறவனுக்கு அன்னைக்கு உள்ள நடப்பது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு மிஞ்சினா நீ கூட்டிக்க. மார்க்கெட் ஏன்னா கூட்டுறது, மார்க்கெட் நிலவரத்தை என்ன குறைஞ்சா அவனு 1000 ரூபாய் மூட்டை வந்து 300 ரூபாயா போச்சுன்னா நீ 1000 ரூபாய் சொல்லிட்டு வச்சிட்டு இருக்க முடியுமா? எவனா வாங்குவானா? குறைச்சுதான் ஆகணும். விலை வந்து குறைந்தால் வியாபாரி குறைச்சுதான் கொடுத்தா ஆகணும். விலை ஏறினால் அவன் அதோட லாபத்தை அடைஞ்சது, இது குற்றமெல்லாம் கிடையாது.
ஏறினா அடைஞ்சிக்கிறோம், இறங்குனா அவன் நஷ்டப்படுவான். அது பேலன்ஸ் ஆகிக்கிறோம். வருஷ கடைசியில் பார்க்கும்போது என்ன செஞ்சிடறேன், 2 தடவை இறங்குனது 2 தடவை ஏறினதும் சேர்ந்து டேலியாய் கரெக்டான ஒரு வியாபாரமா ஆயிக்கிறோம். அது தப்பு கிடையாது. ஆனா பதுக்கல்ங்கிற என்னன்னு கேட்டா, சரக்கை வைத்துக் கொண்டு தேவைப்படும் போது இல்லைன்னு சொல்வது. நீ 10 கிலோ சீனியை வச்சுக்க, விலை ஏறி போச்சுங்கிறான், விற்காம 10 கிலோ, அது நீ பதுக்கலாயிரும். 10,000 மூட்டை வச்சாலும் பதுக்கல் இல்லாம போயிடும். நீ 10 கிலோ சீனி வச்சிருக்க கடையில, விலை ஏறி போச்சுன்னு தெரியுது, 1 கிலோக்கு 5 ரூபாய் ஏறிச்சு, 50 ரூபாய் கிடைக்குமே, சீனி இருக்கா, சீனி இல்லையே, நீ பதுக்குற. ரொம்ப இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பதுக்கலுங்கிறது தேவைப்படும் போது வச்சுக்கிட்டு இல்லைங்க கூடாது. எந்த பொருள் நம்மள்ட்ட இருக்குதோ, மார்க்கெட்ல வியாபாரின்னா நீ என்ன பொறுப்பு சுமந்து இருக்கிற, என்கிட்ட இருக்கிறத நான் மறைக்காம விற்பேன். ரசூலுல்லாஹ் தானே சொல்றாங்க, பொய் சொல்வார்களே ஆனால் மறைத்தார்களே ஆனால், இதுவும் மறைக்கிறது தானே. சரக்குடைய தரத்தை மறைக்கிறது மட்டும் மறைக்கிறது இல்லைங்க. வியாபாரிகள் உண்மை சொல்லி ஒழுங்கா நடப்பார்களே ஆனால் பறக்கத் செய்யப்படும். பொய் சொல்லி மறைப்பார்களே ஆனால் பறக்கத்து எடுபட்டு போயிருங்கிறாங்களே. உங்ககிட்ட இருக்குல்ல சரக்கு, இந்த சோப்பு இருக்கான்னு உன்கிட்ட கேட்கறான், அந்த சோப்பு தட்டுப்பாடா இருந்துட்டு போகுது, உன்கிட்ட இருக்குல்ல, இருக்குந்தா வச்சுக்க. நீ கேட்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப இல்லைன்னா தான் இல்லைன்னு சொல்லணும். வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்வது அது பதுக்கல். அப்ப இதெல்லாம் எதுக்கு ரசூலுல்லாஹ் அந்த இதெல்லாம் சொல்றாங்க? வெறுமனே தொழுகை நோன்பு மட்டும் சொல்லாம இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, மனிதர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, வியாபாரியும் கஷ்டப்பட வேண்டாம், மக்களும் கஷ்டப்பட வேண்டாம் என்பதுல அவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. இதை விளங்கிக்கணும். இதெல்லாம் நவீன காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துல என்னென்ன மோசடி இருக்குங்கிறத இதை வச்சு நீங்க ஊகிச்சுக்கலாம். புதுசா எந்த வியாபாரம் வந்தாலும் சரி, இது மக்களுக்கு இடைஞ்சல் தருதா, மக்களுக்கு சிரமம் தருதா, மக்களுக்கு விலையை ஏற்றி விடுதா, மக்களை ஏமாத்துதா, உள்ளுக்கு மோசடி இருக்குதா, பிராட் இருக்குதா, புரோக்கர் நுழைஞ்சல ஏமாத்துறானா, இந்த அம்சங்கள் எந்த தொழில இருந்தாலும் சரி, ஹலாலான முறையில சம்பாதிக்க நினைக்கிற ஒரு முஸ்லிம் அதை செய்யக்கூடாது. இதை விளங்கிக்கணும். இன்னும் சொல்ல போனா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லா அந்த கூன திஜாரத்தன் அன்தராலின் அல்லாஹ் சொல்றான். எப்ப அடுத்தவர் பொருள் உங்களுக்கு ஹலால் ஆகும் என்றால் மனமுவந்து செய்கிற வியாபாரமா இருந்தாலே தவிர, அந்த வியாபாரம் எப்படி இருக்குன்னு வாங்கிட்டு திட்டிட்டு போவானுவான். தட்டுப்பாடு வந்தவன அந்நியாயத்துக்கு ரேட்டை போடுறான் பத்தியா, எப்பவும் ரேட்டை கூட்டினா குறை சொல்ல மாட்டான். 10 ரூபாய்க்கு வித்தது திடீர்னு வந்துச்சுன்னா 20 ரூபா வாங்குறான், தட்டுப்பாடு. அவ பொருத்தம் இல்ல, மன விரும்பல இல்ல. அப்ப மன விருப்பத்தோடு செய்கிற ஒரு வியாபாரம் இருந்தா மட்டும்தான் ஹலால்னு சொல்றாங்க. அந்த டிக்கெட்லாம் நீங்க ரயில்வேல கூட கொடுத்து வாங்குறீங்கள, மனம் விரும்பியா வாங்குறீங்க, திட்டிக்கிட்டு தான் வாங்குறான். பாவி, நம்ம எடுத்திருக்கலாமே, நியாயத்துக்கு புக் பண்ணி வச்சுட்டு கொள்ளடிக்கிறானுல, இது எப்படி ஹலாலாகும்? மன விரும்பாமல் ஒருத்தன் தரக்கூடிய அந்த காசு எப்படி ஹலாலாகும்? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வியாபாரத்துல இந்த மன விருப்பத்தை எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் வாங்குறாரு, ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்காரு, பேரம் நடக்குது. இந்த பேரம் எப்ப முடியும், பேரம் எப்ப முடியும்னு ஒரு கணக்கு வேணும்ல. எப்ப நான் வித்துட்டேன், எப்ப நீங்க வாங்கிட்டீங்க, அது ஒரு கணக்கு வேணும். இது 100 ரூபாங்கிறோம், கையில வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, 100 ரூபாய் தந்துட்டீங்க, தந்தவன வித்துட்டானா, தந்தவன நீங்க வாங்கிட்டீங்களான்னா இல்ல. மார்க்கத்தை பொறுத்து மார்க்கத்தினுடைய சட்டம் என்னன்னு கேட்டா, அல் பையானி பில் ஹியார், விக்கிற வாங்குற 2 பேருக்கும் சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. என்ன உரிமை? அந்த வியாபாரத்தை ரத்து செய்யற உரிமை. இப்ப நான் 100 ரூபாய் உங்களுக்கு தந்துட்டேன், காசையும் தந்துட்டீங்க, தந்து கொடுத்துட்டு வாங்கிட்டோமே பதில தேவையில்லை. ஏன்னா தப்பா தண்டை கொடுக்கணும், தவறா தண்டை விலையை தப்பா சொல்லிட்டு வாங்கிக்கலாம். வழங்குதா, இந்த கம்பெனி நான் கேட்கல, இந்த அவசியம் ரூபாய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விற்கிறவர் என்ன செய்யலாம், தன்னுடைய வியாபாரத்தை முறித்துக் கொள்ளலாம், வாங்குறவன் முறித்துக் கொள்ளலாம். எது வரைக்கும்? மாலம் எத்தஃபர்ரகா, அந்த 2 பேரும் இடத்தை விட்டு பிரிகிற வரைக்கும். பேசிக்கிட்டு இருக்கிற 1 மணி நேரம் பேர நடந்தான் கேட்கலாம். வாங்கிட்டு கொண்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு, பில் எல்லாம் போட்டு வச்சாச்சு. வச்சவன இல்லங்க, இந்த 4 சாமான்ல எனக்கு திருப்தி இல்லைங்க, இதை எடுத்துக்கிட்டு காசு தாங்கன்னா கொடுத்துடணும். அதெல்லாம் கிடையாது. வாங்கிட்ட வாங்குதான், வாங்கிட்டு இல்ல ரூபாய் தந்துட்டு இல்ல, அது மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்ன செய்யணும், அது மன நொந்துல தருவான். அப்புறமேலு அவன் வாங்கிட்டான், அப்புறம் யோசிச்சு பாக்குறான், இது தேவையில்லைன்னு ஒருத்தர் நினைப்பான். ஒன்னு என்ன செய்வான், ஒரு 1000 ரூபாய் கொண்டு வந்திருப்பான், ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு பார்த்தா முக்கியமான 4 சாமான் விடுபட்டு இருக்கு. அப்ப இதுல முக்கியமற்ற 4 சாமான குறைக்க நினைப்பான். இல்லங்க இந்த நாளை எடுத்துக்கிறங்க, அதெல்லாம் முடியாது, நீ வாங்கினதான் பில்ல போட்டோம்ல, வாங்கிட்டீல அப்படின்னு சொன்னா இது செய்யக்கூடாதான். அது இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தா அது தண்டனை கொடுத்துரும். அது உங்க வியாபாரம் செல்லாத ஆக்கிப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பையானி பில் ஹியார், விக்கிற வாங்குற 2 பேருக்குமே, அவனுக்கு மட்டும் இந்த உரிமை இல்ல, 2 பேருக்குமே உரிமை இருக்கிறது. எது வரைக்கும் உரிமை இருக்கிறது? மாலம் எத்தஃபர்ரகா, அவங்க 2 பேரும் இடத்தை விட்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டு இதை வச்சுக்கிட்டு தாங்கன்னா அது கட்டாயம் கிடையாது. விரும்பினா நீங்க ரத்து பண்ணிக்கலாம், சட்டம் கிடையாது. நான் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன், இல்லங்க இந்தாங்க வாப்பா வேணாங்கிறாரு, அதெல்லாம் முடியாது, வித்ததுதான் அப்படின்னு சொன்னால் குற்றம் கிடையாது. வாங்கினதான்னு சொன்னா என்ன இல்ல, அவன் வாங்கிட்டு போறான், அவனை கூப்பிட்டு தப்பா இந்த வாடகை கூப்பிட்டு அதெல்லாம் இல்ல, வேற ஆளுக்கு வச்சிருந்தா சொன்னா நீங்க கொடுக்காம போயிட்டு இருக்கலாம்.
ஆனா உள்ளுக்குள்ள கடையில நிக்கிற வரைக்கும் என்னது, நீங்க வித்தவனு தன்னுடைய வேணாம்னு சொன்னால் அதை இவன் ஏத்துக்கணும், வாங்கினவன் வேணாம்னு சொன்னா அவன் ஏத்துக்கணும். இது வியாபார முஸ்லிம்கள் எல்லாரும் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அந்த உரிமை இருக்குது ரெண்டு பேருக்குமே, வேணாம்னு சொல்லக்கூடிய உரிமை. எதுக்கு இதை கொடுத்திருக்கு, மன விரும்பி செய்யணுங்கிறது தான். இது இஸ்லாம் எதை பாக்குது, ரெண்டு பேரும் மன நொந்து பண்றதுக்கு ஒரு வியாபாரம். அது கொள்ள திருட்டு தான் மனநொந்து, ஏமாத்துறதா மனநொந்து செய்வாங்க. இது மனம் விரும்பி செய்யக்கூடியது எப்ப இருக்கும்னு கேட்டா அந்த சுதந்திரம் இருக்கணும். இது எங்க இருக்கு, புகாரில 2079, 2107, 2108, 2109, 2110, 2114 இதுல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரிகிற வரைக்கும், ரெண்டு பேரும் பிரிந்து கொள்கிற வரைக்கும் அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்கிற உரிமை இவருக்கும் உண்டு அவருக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு இருக்குது, பிரிஞ்சிட்டு கூட உரிமை இருக்குது. எப்படி உரிமை, அதை பேசப்பட்டால். எப்படி, நான் இதை வித்துட்டேன் நீங்க வாங்கிட்டீங்க, வாங்குவேன், நான் சொல்றேன் வாங்கிட்டேங்க, நான் வீட்டுக்கு போவேன், எங்க பாப்பா ஒத்துக்கிட்ட தான் வச்சுக்கிருவேன், இல்லாட்டி கொண்டு வந்துருவேன், சரியான்னு கேட்கணும். சரின்ட்டாருன்னா ஒத்துக்கணும். அந்த அந்த நிபந்தனை போட்டால் சுதந்திரம் கேட்டா என்ன செய்யணும், அந்த சுதந்திரம் பிரிகிறதோட சுதந்திரம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேற்கொண்டு சுதந்திரம் வேணும்னு நினைச்சீங்க என்று சொன்னா நீங்க சொல்லி அவர் ஒத்துக்கொண்டாரையானால் அதுக்கு என்ன இல்ல, பிரிஞ்ச பிறகு அந்த சுதந்திரம் இருக்கு. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து கூட என்ன செய்யலாம், ஜாமான ரிட்டர்ன் கொடுத்தா அவர் வாங்கிக்கணும். ஆனா சொல்லணும், அதை என்ன சொல்லணும், வாங்கிட்டாங்க, நான் எங்க அப்பா வாங்கத்தான் போயிருக்காரு, அவரும் ஒன்று வாங்கிட்டு வந்து நானும் ஒன்று வாங்கிட்டு வந்தா வீணா போயிடுறேன், வீட்டுக்கு போவேன், வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அதை கொண்டாந்து தந்துருவேன், என்ன செய்யுது, சரிப்பா கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரையானால் அப்புறம் மறக்க கூடாது. ஒத்துக்கொண்டோம்ல, திருப்பி கூட நம்ம அதை ஏத்துக்கிட்டோமா இல்லையா. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பையானி பில் கியாரி மாலம் யதஃபர்ரகா, ரெண்டு பேரும் பிரிந்து கொள்ற வரைக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அவ் யகூல அஹதுஹுமா லி சாஹிபிஹி இக்தர், ரெண்டுல ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு, நீ இன்னும் சலகை எடுத்துக்க, ஒரு 2 நாள் கூட வச்சு பாரு, சில பொருளை கொடுப்போம், நீ ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிட்டு கூட பாருங்க. வியாபாரி சொல்லுவான், ஒரு பொருள் மேல நமக்கு நம்பிக்கை வரலன்னு சொன்னா என்ன செய்வான், இன்னும் நல்ல பொருளுங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒரு 3 நாள் யூஸ் பண்ணி பாருங்க, திருப்தி இருந்தா வச்சுக்கிறங்க, இல்லாட்டி கொண்டாந்து கொடுக்க காசை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அது செல்லும். அவன் திருப்பி வாங்கிக்கிறணும். சொல்லி தானே கொடுத்த, அந்த பொருள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போது நீ நம்பிக்கை ஊட்டினியா இல்லையா, 3 நாள் வச்சுக்கலாம், 5 நாள் கொண்டாங்க, 1 மாசம் கூட யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னா 1 மாசம் வரைக்கும் இந்த வியாபாரம் கன்ஃபார்ம் ஆகல, 1 மாசம் பயன்படுத்துறது ஃப்ரீ, அவனே ஃப்ரீன்னு சொல்லிட்டானா, 1 மாசம் பயன்படுத்தி பார்த்துட்டு பிடிச்சா பேசாம உள்ள இருந்துக்கிறங்க, பிடிக்கலையா 1 மாதம் நீ சொன்னபடி எல்லாம் உண்மை இல்ல பத்தா அப்படி காசு கொடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டானே, ஆனால் அது மாதிரி செஞ்சிடலாம் என்ற இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, இந்த வியாபாரத்தில் யாரும் நோகக்கூடாது, நொந்து போகக்கூடாது. ஏண்டா வாங்கணும், இந்த கடைக்கு ஏண்டா வந்தோம், இவனுக்கு ஏண்டா வித்தோம், 2 பேருக்கும் வரக்கூடாது. இது மாதிரி இன்னும் சொல்ல விஷயங்கள் வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள்ல நிறைய சட்டங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. இதை முடிச்சிட்டு 3வது அடிப்படைக்கு நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். இது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் எது ஹராம்ங்கிறத அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன்னு பிறர் பொருள் ஹராமு, இந்த இதெல்லாம் ஏமாத்துறதுல வருது, ஏமாத்துறது ஹராமு, இப்படி ஒரு 5 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஹராமு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தெரிய வேண்டியதில்லை, 5 அடிப்படையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நமக்கு ஹராமான வியாபாரம் என்னென்னங்கிற அவ்வளவு அந்த 5க்குள்ள நெஞ்சிரும் அடங்கி விடும். மற்ற விஷயத்தை